டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ராகி இட்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ராகி இட்லி எப்படி பக்குவமாக பண்ணுறது அப்படின்னு. நார்மலாக இந்த ராகி இட்லி ரெடி பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த இட்லி களி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் போல் நமக்கு அரிசியில் எப்படி பண்ணுவோமோ அதே இட்லி மாதிரி பரபரன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல சூப்பரான ஒரு ராகி இட்லி ரொம்ப பக்குவமா செய்ய போறோம். இப்போ ராகி இட்லி பண்றதுக்கு ராகி தான் எடுத்திருக்கோம். ராகி வந்து இந்த முழுசா இருக்குல்ல அந்த ராகி தான் எடுத்திருக்கோம். 2 கப் எடுத்திருக்கோம். 2 கப் எடுத்துட்டு தண்ணியில ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதுல வந்து லேசா அந்த சொண்டு மாதிரி வரும், இந்த மாதிரி தூசி மாதிரி வரும். அதில் ஒரு 4 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 4 மணி நேரத்துக்கு குறையாம ஊற வச்சுட்டு இப்போ மறுபடி கடைசியாக ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்ல இட்லி அரிசி, அந்த அரிசி தான் புழுங்கல் அரிசி. இது 1 கப் எடுத்து இதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு இந்த அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவப்பரிசி. சிவப்பரிசிலே பச்சரிசி தான், புழுங்கல் கிடையாது, பச்சரிசி தான். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கோம். இதையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு தடவை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். ஒருவேளை இந்த சிவப்பரிசி நீங்கள் போடலை அப்படின்னா நம்ம இட்லி அரிசிலேயே 2 கப்பாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த ராகி இட்லிக்கு கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்குறோம்னா அந்த அளவுகள்லேயே சரியாக சேருங்க. அப்படின்னா தான் நமக்கு சூப்பரான ஒரு ராகி இட்லி வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூனு வெந்தயம், இதுவும் நம்ம ஊற போடும்போதே அதே 4 மணி நேரத்துக்கே நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து 1 கப் எடுத்திருக்கோம். உளுந்து 1 கப் எடுத்து அதே 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் கிடையாது, 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். நம்ம வந்து சேர்ந்து ஊற போடும்போது சேர்ந்து ஊற போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கூட ஊற போட்டுக்கோங்க. அதையும் அலசிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். உளுந்து 1 கப்பு, ஆக 2 கப்பு ராகி, 2 கப்பு அரிசி. சிவப்பரிசி 1 கப்பு, உலகல் அரிசி இட்லி அரிசி 1 கப்பு எடுத்திருக்கோம். 4 கப்புக்கு 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கோம். இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உரலில் வந்து உளுந்து தான் ஆட்ட போகிறோம். ஊற வச்ச உளுந்தை எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம உளுந்து ஆட்டிட்டோம்னா வெறும் உரலில் போட்டு ஆட்டிட்டோம்னா நல்லா பொங்கி வரும். அதுக்காக நம்ம முன்னக்கூடியே உளுந்து ஆட்டிடலாம். இப்போ எல்லா உளுந்தையும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ உளுந்தை உள்ளே சேர்த்துட்டு உடனே தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். அந்த இருக்கிற அந்த ஈரத்துலேயே கொஞ்சம் நமக்கு அரைச்சி வரட்டும். கொஞ்சம் அரைச்சி வந்தோடனே 1-2 அரைச்சி வந்தோடனே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா பக்குவமாக நல்லா பொசுன்னு நிறைய மாவு வர்ற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா 1-2 அரைச்சி வந்துச்சு, கொஞ்சம் டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 100 ml தண்ணியை மட்டும் தெளித்து விட்ருவோம். தெளித்து விட்டு நல்லா பொங்க ஆட்டிக்கலாம். இப்போ 100 ml தண்ணி தெளித்து ஆடிக்கிட்டே இருக்குது. நல்லா கொஞ்சம் பொங்கி வரும்போது டைட்டாக ஓடிச்சுன்னா அப்போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பொங்க ஆட்டி எடுத்துடலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பக்குவமாக நல்லா ஓடிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொங்கி வர அளவுக்கு நல்லா ஓட விட்டுருந்தோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 ml வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு நல்லா நைஸாக மாவு ஓடிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் நம்ம தோண்டிக்கலாம். உளுந்து மாவு பூரா தோண்டிடுங்க தனியாக. அடுத்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். அரிசி, சிவப்பரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம சிவப்பரிசியை சேர்த்தாச்சு. அடுத்து ராகியும் நம்ம அதுக்கு பின்னாடியே சேர்த்துடலாம். அடுத்து புழுங்கல் அரிசி, நம்ம ஊற வச்சிருந்த புழுங்கல் அரிசி அதையும் சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூனு வெந்தயம் ஊற வச்சிருந்தாலும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சிவப்பவுல் ஒரு 1/2 கப் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. அதையும் நம்ம இதுக்கு மேலே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1-2 அரைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு அரைக்க விட்டுறலாம். இப்போ ராகி அரிசி எல்லாமே ஒரு பக்குவமாக நமக்கு ஆடி வந்திருக்குது. இந்த கிரைண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீட்டு கிரைண்டரும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அந்த மாவோட பக்குவம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு லேசான ஒரு ரவை பதத்துக்கு இருந்தாலே போதுமானது. ரொம்ப நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம், இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இதை அரைக்கிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ml வரைக்கும் தேவைப்பட்டிருக்குது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவையும் நம்ம அள்ளி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுடலாம். நாங்கள் இப்போது உப்பு போடாமல் தான் இந்த மாவை வந்து கலந்து வைக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் இட்லி ஊற்றும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும். நார்மல் இட்லி மாவு நமக்கு 8 மணி நேரம் ஆகும், ஆனால் இது 6 மணி நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். அதனால் உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ 2 பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மாவு புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு சூப்பராகவும்.
நம்ம மூடி வச்சுருந்த தட்டு வரைக்குமே அந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. அதனால தான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்திரத்தில் புளிக்க வச்சுருந்தோம். இப்போ இந்த மொத்த மாவுக்கும் தேவையான உப்பு 1 டீஸ்பூனை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். மாவை ரொம்ப போட்டு அடித்து பிசையணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்து விட்டாலே போதுமானது. இப்போ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்குது. மாவு ரொம்ப திக்காக இருந்தாலும் இட்லி பார்த்திங்கன்னா நிறைய விரிசலாக வரும். அதனால் இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும். ஒருவேளை மாவு ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மாவே ஊற்ற போகிறோம். எப்பவும் போல் இட்லி துணியை நல்லா ஈரப்படுத்திட்டு அந்த தட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியில் மாவை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து இந்தளவுக்கு ஆவியாகி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒவ்வொரு தட்டாக உள்ளே இறக்கி விட்டுலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நார்மலாக இட்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். ஆனால் இந்த இட்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி பார்த்திங்கன்னா மாவாக இருக்கிற மாதிரி தெரியும், லேசாக களியாக இருக்கிற மாதிரியும் தெரியும். அதனால் ஒரு 12 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுலேயும் நம்ம வந்து மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயும் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தட்டை உள்ளே இறக்கிடலாம். உள்ளே இறக்கிட்டு மூடி வச்சு இதையும் ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ராகி இட்லி ஊற்றி வச்சு 12 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம அப்படியே தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு லேசாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த துணி வந்து லேசாக உணர்ந்துருக்கும், அதுக்காக. இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சு 12 நிமிஷம் ஆச்சு. நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் தடவி ஊற்றி வச்சிருந்தால சூப்பராக வந்துருச்சு. அதை அப்படியேவும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு கோர்த்து விட்டு அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் வழக்கமாக துணி ஊற்றி நம்ம இட்லி ஊற்றுறோம்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். இது போல் தட்டிருந்து எண்ணெயில் தடவி நம்ம வந்து இட்லியை சுட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இந்த ராகி இட்லிக்கு வந்து எந்தெந்த பொருட்களை எந்தெந்த அளவில் எடுத்து சேர்மானம் சேர்த்து நல்லா பக்குவமாக ஆட்டி சூப்பராக சுடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு. அப்படியேவும் தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, சாம்பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நார்மலான இட்லி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக இருக்குது. ராகி இட்லின்னா சிலர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிள்ளைகள்லாம் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, உண்மையிலே நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் சூப்பரான ஒரு ராகி இட்லி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.